ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான சக்கரவள்ளிக்கிழங்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம். சக்கரவள்ளிக்கிழங்கு டிக்கி இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது சட்டுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ போல் சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் இதை இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதோட தோலை நம்ம உரித்து எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக தோலை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஆவிலையோ இல்லை தண்ணியிலையோ போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணின ஒரு பாதி பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்திருக்கேன். இது கூடவே நைஸாக துருவன ஒரே ஒரு கேரட்டும் கொஞ்சம் போல் கட் பண்ண மல்லி இலையுமே சேர்த்திருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குட்டீஸ் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா இதில் நீங்கள் விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். அவங்க அதை அப்படியே சாப்பிட்ருவாங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள், கூடவே ஒரு கோட்டிங்காக நல்ல ஒரு பைண்டிங்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கையில் ஒட்டாது. நம்ம ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. கையை வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுப்போம்ல, அந்த மாதிரி லைட்டாக கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும். இப்போ மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சக்கரவள்ளிக்கிழங்குல நமக்கு என்ன சைஸ் வேணுமோ, கட்லெட் மாதிரியோ அந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கட்லெட் மாதிரி ஷேப் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், தட்டும்போதே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்துடும். கையிலெல்லாம் எதுலேயுமே ஒட்டாது. இதே மாதிரி நம்ம மாவில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் எங்களுக்கு ஒரு 7லேருந்து 8 வரைக்குமே எங்களுக்கு டிக்கீஸ் ரெடி பண்ண முடிஞ்சுது. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு பேனையுமே நான் ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. பேனுமே நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆன உடனே 1 பை 1 எல்லா டிக்கீஸையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி உள்ளே வெந்திருக்கிறனால பெருசாக வேகிறதுக்கு எதுவுமே இல்லை. டக்குன்னு உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ சாஸ் இல்லைனா மல்லி சட்னி வச்சு சாப்பிட கரெக்டான மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுபோல் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.